சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். ஏழரை நாட்டு சனியினோட கடைசி பகுதியில் இருக்கீங்க, பாத சனியில் இருக்கீங்க. பாத சனியில் இருக்கீங்க அப்படின்போது சனி நிறைய நல்லது செஞ்சிடுவாரா அப்படின்னா அப்படி கிடையாதுமா. அதாவது 100% உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுத்திருந்த சனி பகவான் இப்ப 15 to 20% தான் கெடுபலன்கள் அப்படின்றது கொடுக்க போறார். எப்பயுமே உழைப்புக்கு முன்னுரிமை, முதலிடம் அப்படின்றது கொடுங்க. எப்பயுமே குறுக்கு வழியை கையாளாதீங்க. குறுக்கு வழியில நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றது வேண்டாம். தப்பான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்காதீங்க. அந்த விஷயம் நடக்கிற இடத்துலயும் இருக்காதீங்க. இதெல்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுமா. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் அப்படின்றது வரும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருக்கீங்க அப்படின்னா சூரியனை கண்ட பனி போல அதுவே காணாம போயிடுமா. பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சரிங்களா? ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு. அட என்னம்மா, நாங்களே ஆல்ரெடி பல பிரச்சனைல இருக்கோம், இல்லை ஹிடன் ரிலேஷன்ஷிப் வேற, ஹிடன் சீக்ரசிஸ் வேற. இல்லைங்க, இருக்கவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாங்க, அதை பத்தி கவலையும் பட வேண்டாம். இருக்கிறவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறுறாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கும் நாங்க பலன்கள் சொல்லணும் இல்லைங்களா? ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு டாக்டர் இமீடியட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இன்னொரு டாக்டரோட ஒப்பீனியனை வாங்குங்க. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் அது கொஞ்சம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது வருது. நிறைய நல்லது நடக்க போகுது, ஓகேங்களா? ஏன்னா சனி மேல குருனோட 9ஆம் பார்வை படிய போகுது, அதனால நிறைய நல்லது நடக்க போகுது. ஸோ கொஞ்சம் நம்ம அமைதியா இருக்கும் அப்படின்னா நல்லது. அதுக்கும் மேல கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் சனி நல்லா இல்லாத காலகட்டத்துல நம்மளுக்கு நிறைய விஷயம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா? அந்த வருத்தப்படுறதும் அந்த வருத்தமும் வேதனையும் வீணாவே போகாதுங்க. அதுக்கான வட்டியோட பலனை அவர் கொடுத்துருவார். பெருத்த ரிலீஃப் அப்படின்றது சாலிடா உண்டு. தலைமையில பெரிய பாறாங்கல் மூட்டையை வச்சிருந்தீங்க, அதை கழட்டி வச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு மூட்டை வச்சிருக்காங்க. அதுக்கு இது வெயிட் கம்மி தானே, கவலைப்பட வேண்டாம். ஆனா தலையில ஒரு மூட்டை இருக்கு, ஆனா பஞ்சு தான், கவலைப்பட வேண்டாம். கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மீனத்துல சனி வந்து அமர்றது இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திலேயே அமர்ந்து உங்க மண்டை வந்து பிச்சு தின்னர். ஒரு இனம் புரியாத குழப்பம், மந்த நிலை, என்னடா இது வாழ்க்கை, எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கேயா, இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற ஒரு அமைப்பு ஆல்ரெடியே இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் மனதளவுலையும் நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டோமேயா, மனதளவுலையும் நம்ம ரொம்ப டிப்ரெஷன் நோக்கி போயிட்டோமே அப்படின்ற மாதிரி அமைப்புலாம் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு போயிருக்காரு. அப்ப ஏழரை நாட்டு சனியினோட கடைசி பகுதியில் இருக்கீங்க, பாத சனியில இருக்கீங்க. பாத சனியில இருக்கீங்க அப்படின்போது சனி நிறைய நல்லது செஞ்சிடுவாரா அப்படின்னா அப்படி கிடையாதுமா. அதாவது 100% உங்களுக்கு கெடுபலன்கள் கொடுத்திருந்த சனி பகவான் இப்ப 15 to 20% தான் கெடுபலன்கள் அப்படின்றது கொடுக்க போறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப்னு சொல்லலாம். தலையில 4 பாறாங்கல்ல வச்சு நடந்திருந்தீங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 பாறாங்கல்ல தூக்கி வச்சுட்டார். இப்ப குட்டியூண்டு கல்லு தான் தலைமையில இருக்கு. நம்ம ஜாலியா இருக்கலாம். சனினால வரக்கூடிய பெரிய கெடுபலன்கள் அப்படின்றது கிடையாது. இருந்தாலும் சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க, ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி செய்யுங்க. எப்பயுமே உழைப்புக்கு முன்னுரிமை, முதலிடம் அப்படின்றது கொடுங்க. எப்பயுமே குறுக்கு வழியை கையாளாதீங்க. குறுக்கு வழியில நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றது வேண்டாம். தப்பான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்காதீங்க. அந்த விஷயம் நடக்கிற இடத்துலயும் இருக்காதீங்க. இதெல்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுமா. அதுக்கும் மேல சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்க ராசி அதிபனே சனி பகவான் தான். 1 மற்றும் 12க்கு அதிபன் இப்ப 2ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் அப்படின்றது வரும். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருக்கீங்க அப்படின்னா சூரியனை கண்ட பனி போல அதுவே காணாம போயிடுமா. பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் சனியினோட பார்வை இருக்கு இல்லைங்களா, 3, 7, 10. அந்த 3, 7, 10 பார்வைகள் நமக்கு என்ன பாவத்துல விழுது அப்படின்னா 4, 8, 11ஆம் பாவம் அப்படின்போது சுக தாயார் ஸ்தானத்துல சனியினோட பார்வை. அம்மானோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் வந்து நிறைய விஷயங்கள் செய்வேன், தாராளமா செய்யுங்க. நிறைய வந்து கும்பராசி என்பவர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தொழில் செய்யறது, பிசினஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல எந்த தப்பும் இல்லை. கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. பெரிய லெவல்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8ஆம் பாவத்துல சனியினோட பார்வை. நம்மளோட மரபு வழி சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பூர்வீக சொத்து நிறைய இருக்குங்க. அதை இந்த காலகட்டத்துல சண்டை போட்டு நான் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். அமைதியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, எனக்கு வந்து ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு. அட என்னம்மா, நாங்களே ஆல்ரெடி பல பிரச்சனைல இருக்கோம், இல்லை ஹிடன் ரிலேஷன்ஷிப் வேற, ஹிடன் சீக்ரசிஸ் வேற.
இல்லைங்க. இருக்கவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாங்க. அதை பத்தி கவலையும் பட வேண்டாம். இருக்கிறவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறுறாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கும் நாங்க பலன்கள் சொல்லணும் இல்லைங்களா? அப்ப ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கவங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களே, எங்களை ட்ராப் பண்றாங்க, எங்களை வந்து பயங்கரமா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக்மெயில் மாதிரி பண்றாங்க அப்படின்னா அமைதியா இருக்கீங்க அப்படின்னா அவங்களே அமைதியாடுவாங்க. நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்மள ஒரு நாய் இருக்கு, நம்மள பார்த்து குலைக்குதுன்னா நம்ம அதை திருப்பி பார்த்து குலைக்கிறோம் இல்ல இல்லைங்களா? ஆனா கல்ல தூக்கி எறிகிறோமேம்மா, இப்படி கல்ல எடுத்து ஓங்குறோமேம்மா, அந்த மாதிரி ஓங்க கூட கூடாது. அமைதியா இருக்கணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தால் வேண்டாம், ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஒரு டாக்டர் இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா இன்னொரு டாக்டரோட ஒப்பீனியனை வாங்குங்க. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் அது கொஞ்சம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றது வருது. நிறைய நல்லது நடக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா சனி மேலே குருனோட 9ஆம் பார்வை படிய போகுது, அதனால நிறைய நல்லது நடக்க போகுது. ஸோ கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கும் அப்படின்னா நல்லது. அதுக்கும் மேலே கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. செய்யக்கூடிய தொழில்ல நிறைய லாபம் வேணும் அப்படின்னா ஒரு ஆள் 1.5 ஆள் வேலையை செய்யுங்க. ரொம்ப சிம்பிள். லாபத்திலாம் பெருசா வந்து சனி கையே வைக்க மாட்டார். நீங்க அதிகப்படியா உழைக்கிறீங்க அப்படின்னா. அதே மாதிரி சனி வந்து அமைதியாயிடுவார். நம்ம ஹார்ட் ஒர்க் நிறைய போடுறோம் அப்படின்னா சனி அமைதியாயிடுவார். ஃப்ரெண்ட்ஸை முழுசும் நம்புறது அப்படின்றது வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்னு ஆன்லைன்ல வந்து ரம்மி விளையாடுறது, ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றது, ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதெல்லாம் வந்து பண்றீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா நல்லது. ஏன்னா அவன் வந்து 1 மற்றும் 12க்கு அதிபன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. குட்டி குட்டி டிராவல் போறீங்களா போங்க, குலதெய்வ கோயிலுக்கு போறீங்களா போங்க, ஒரு ஃபாரின் ட்ரிப் போறீங்களா போங்க. பெரிய லெவல்ல செலவு அப்படின் போது கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அவ்வளவுதாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வந்து யோசி செய்றீங்க அப்படின்னு சனிக்கு எடுக்க போறதில்லை. சரிம்மா, இது நீங்க பொதுவான பலன் சொல்லிட்டீங்க. ஆமாங்க, பொதுவான பலன் சொல்லிட்டோம். இப்ப ஏஜ் வைஸா நீங்க சொல்றீங்க அப்படின்னா நாங்க கும்பம்மா, நாங்க ஸ்கூல் படிக்கிறோம், 8ஆம் கிளாஸ் படிக்கிறோம், 9ஆம் கிளாஸ் படிக்கிறோம். எனக்கு எப்படிமா இருக்கும்? கண்ணே நல்லா படிச்சியானா பாஸ் பண்ணிடுவேன் கண்ணு. ஸ்கூல்ல வந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தூக்கி தூக்கி கூட போட்டுட்டு இருக்கலாம். நாங்க வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறோம், 12ஆம் கிளாஸ் படிக்கிறோம், நல்லா படிச்சியானா நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணலாம் கண்ணு. அதை படிக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்காம பாஸ் பண்ண முடியாது. புக்கை ஏதாவது தொடணும் இல்லையா? புக்ல அதாவது உங்க அப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா வல்லவர், எங்க சித்தப்பாக்கு அண்ணன், எங்க பெரியப்பாக்கு தம்பி, எங்க அம்மாவுக்கு கணவர், எனக்கு அப்பா அப்படின்றாவது நம்மளுக்கு எழுத தெரியணும் இல்லையா? அது கூட எழுத தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு ரிலேட்டடா எதையாவது எழுதி வைக்கணும். அப்ப எல்லாத்த பத்தின ஒரு நாலேஜ் அப்படின்றது வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிடுங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி. நாங்க படிச்சு முடிச்சிட்டோமா, வேலை தேடிட்டு இருக்கோம், வேலையே கிடைக்க மாட்டேங்குதுமா. ஏன் நீங்க உங்க தகுதிக்கான வேலையே தேடுறீங்க? இப்ப உங்க தகுதி ₹1,00,000 சம்பாதிக்கிறது இருக்குது அப்படின்னாலும் 50,000 ரூபாய் வேலைக்கு அப்ளை பண்ணுங்க, ஈஸியாக கிடைச்சிடும். 30,000 ரூபாய் வேலைக்கு அப்ளை பண்ணுங்க, கிடைச்சிடும். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா சனி அங்கே பிரீத்தி ஆகிறான் அப்படின்னும் போது அந்த வேலையிலேயே உங்களுக்கு பெருத்த அனுபவம்ன்றது கிடைக்கும். உங்களுக்கு ₹1,00,000 சம்பாதிக்கக்கூடிய திறமையா இருந்தாலும் இந்த அனுபவம் பின்னாடி உங்களுக்கு ₹10,00,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். புரியுதுங்களா? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் சனி நல்லா இல்லாத காலகட்டத்தில் நம்மளுக்கு நிறைய விஷயம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா? அந்த வருத்தப்படுறதும் அந்த வருத்தமும் வேதனையும் வீணாவே போகாதுங்க. அதுக்கான வட்டியோட பலனை அவர் கொடுத்துருவார். புரியுதுங்களா? ஸோ காம்ப்ரமைஸ் அப்படின்றது வச்சுக்கோங்க. நல்ல வேலை, அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைச்சாதான் நல்லது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நமக்கு எதிர்பார்ப்புக்கு கம்மியாக வேலை கிடைக்குது அப்படின்னாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பரான வேலை பின்னாடி கிடச்சிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபுங்க. எங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், குழப்பங்கள், பாரங்கள் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. முழுசும் வந்து ரிலீவ் ஆகிடாது. நீங்கள் ஓடைங்க, முதல்ல மாதிரியே நீங்கள் ஓடிட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கான பலன் முழுசும் வரும். புரியுதுங்களா? அடுத்த சனி பயிற்சியில் சூப்பரான பலன் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ இந்த சனி பயிற்சி இவ்வளோதானே பிரச்சனைகள், இவ்வளோத பார்த்துட்டீங்க, இவ்வளோதானே இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கவலையப்பட வேண்டாம். நீங்கள் பாட்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பெருத்த ரிலீஃப் அப்படின்றது சாலிடாக உண்டு. தலைமையில பெரிய பாறாங்கல் மூட்டையை வச்சுருந்தீங்க, அதை கழட்டி வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மூட்டை வச்சுருக்காங்க. அதுக்கு இது வெயிட் கம்மி தானே, கவலைப்பட வேண்டாம். ஆனால் தலையில் ஒரு மூட்டை இருக்குது, ஆனால் பஞ்சு தான், கவலைப்பட வேண்டாம். சரி, இது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒர்க்கிங் லேடிஸுங்க, ஹையர் அஃபிஷியல் பிரச்சனை ரொம்ப இருக்குங்க. வேலையை விட்டு மாற்றிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இவ்வளோண்டு பிரச்சனை இருக்கும். இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருந்தவன் இப்போ இவ்வளோண்டு தான் பிரச்சனை பண்ணுவான். வேலை நிமித்தமாக இருந்து வந்த ப்ரெஷர்ஸ் குறையும், ஒரு பெரிய ப்ளஸ்.
ஓகேங்களா? நம்ம கீழே வேலை செய்கிறவங்களோட ப்ரெஷர்ஸ் குறையும். தொழில் வச்சு நடத்துகிறேன், அந்த தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனை, அந்த பிரச்சனை 90% குறைஞ்சிடுச்சு. 10% தான். குரு பயிற்சிக்கு அப்புறம் 1/6க்கு அப்புறம் 100% குறைஞ்சிடும். கவலைப்படாதீங்க, சரிங்களா? நாங்கள் திருநங்கைகள்ங்க, திருநம்பிகள்ங்க. எங்களுக்கு உங்களுக்கும் இதே தான். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு அங்கீகாரம் அப்படின்றது சமுதாயத்தில் உங்கள் வீட்டில் உங்களோட இடத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. டோன்ட் வரி. நாங்கள் பாருங்க, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னாலே சனியினோட கருணை பார்வை உங்க மேல பரிபூர்ணமா இருக்குங்க. உங்களோட எவ்வளோ நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்துக்கான ஒரு பலன், பிரதிபலன்கள் அப்படின்றது 6ஆம் மாசத்துக்கு மேல கிடைக்கும். கவலைப்படாதீங்க. எங்களுக்கு வயது பாத்தீங்கன்னா 70 வயசு ஆகுதுங்க. உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷமே உங்க உறவுகள் உங்க கூட நல்லா பழகிறது தானே. அந்த உறவுகள் உங்க கூட நல்லா பழகுவாங்க. அதுக்கும் மேல சிவ வழிபாடு அப்படின்றத வச்சுக்கோங்க. வீட்டு பக்கத்துல எந்த கோயில் இருக்கு அப்படின்னாலும் அந்த கோயில்ல ஒரு 1/2 மணி நேரம் போய் உட்காருங்க. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆக உங்க வயது வாரியா கும்பராசி என்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.